அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். ஆசிய இளையோர் 19 வயதிற்குட்பட்ட கபடி போட்டியில் தங்கம் வென்றிருக்கக்கூடிய இந்திய மகளிர் அணிக்கு உற்சாகமான வரவேற்பு அளிக்கப்பட்டு வருகிறது. அது தொடர்பான காட்சிகளை பார்த்து வருகிறோம். விவரங்களுக்கு இணைகிறார் எமது செய்தியாளர் அஜய். அவரிடம் பேசலாம். வணக்கம் அஜய், விவரங்கள். பைரனில் நடைபெற்ற 3வது ஆசிய இளையோர் போட்டித் தொடரில் கபடி பிரிவில் இந்தியாவிற்காக தங்க பதக்கத்தை வென்று கொடுத்த தமிழக வீராங்கனை கார்த்திகா மற்றும் அபினேஷ் ஆகியோருக்கு உற்சாக வரவேற்பு சென்னை விமான நிலையத்தில் SDAT அதாவது தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் கொடுக்கப்பட்டு வருகிறது. மாலை அணிவித்தும் கிரீடம் அணிவித்தும் அவர்கள் இருவருக்கும் உற்சாக வரவேற்பை தமிழக அரசின் சார்பில் கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். கண்ணகி நகர் பகுதியைச் சேர்ந்த கார்த்திகா என்ற வீராங்கனை கபடி போட்டி அதாவது ஆசிய இளையோர் 18 வயதுக்குட்பட்ட கபடி பிரிவில் கலந்து கொண்டு விளையாடி வந்தார். அதாவது துணை கேப்டனாகவும் இவர் இருந்து வந்தார். 9 ஆண்டுகளுக்கு பிறகு இந்திய மகளிர் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா அவங்களால தான் நான் வந்து இப்போ தமிழ்நாடு விளையாடிட்டு இருந்து இப்போ இந்தியாவுக்காக செலக்ட் ஆகி போயிருக்கேன். நான் அண்டர்-18 நேஷனல்ஸ் வின்னானோம். அப்போ சார்லாம் சொன்னது இது வந்து உனக்கு 100% மெரிட்ல கிடைச்சது. அதனால நீ உன்னுடைய ஃபுல் பெஸ்ட்டை கொடு. யாரும் அந்த மாதிரி காசு தராங்க அப்படின்னு எதுவுமே நீ வந்து இது பண்ணாதீங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் உன்னோட மெரிட் அப்படின்னு சொல்லி என்னை வந்து கான்ஃபிடென்ட்டாக அனுப்பிச்சாங்க என்னோட தமிழ்நாடு அசோசியேஷன். அது எனக்கு ரொம்ப ரொம்ப பெரிய உதவியாக இருந்தது. இந்தியா கேம்ப்காக நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடிஞ்சதுனால இந்தியா கேம்பில் அதனால் கவிதாவுக்கு ரொம்ப நன்றி. தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். அவங்க எல்லா விதமாகவும் எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. நான் SCFI நேஷனல்ஸில் கோல்டு வின் பண்ணியிருந்தேன். கேப்டனாக போயிருந்தேன். அப்போ என்னை சுற்றுலா கூப்பிட்டு போயிருந்தாங்க. சிங்கப்பூர் போயிருந்தேன். நம்ம சார் வந்திருந்தார், எஜுகேஷன் மினிஸ்டர் சார் வந்திருந்தார் கூட சிங்கப்பூருக்கு. ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. நம்ம ஸ்கூல் HM ரொம்ப நன்றி சொல்லுவோம். ஸ்கூல் HMக்கு PD சாருக்கு, பாஸ்கரன் சார், PD சார் ரொம்ப ரொம்ப உறுதுணையாக இருந்து எனக்காக நிறைய லீவ் வாங்கி கொடுப்பாங்க. நிறைய ஸ்போர்ட்ஸுக்கெலாம் அனுப்பி வைப்பாங்க. அதனால் எங்கள் ஸ்கூலுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். கவர்மெண்ட் ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தது எனக்கு. இது என்னோட பெரிய கனவு. எங்க கோச் தான் ரொம்ப நன்றி சொல்லணும். ரொம்ப ரொம்ப என்ன பிறந்ததுலேருந்தே வளர்த்த மாதிரி இருக்கு. எங்க அப்பா அம்மாவுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். எங்க அப்பா அம்மாவே எங்க கோச் தான் அப்படின்னு இருந்துச்சு எனக்கு. ஏன்னா நான் எழுந்துலேருந்து தூங்குற வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் என்னை ட்ரெயின் பண்ணது எங்க கோச் தான். நான் எங்க போனாலும் வந்தாலும் எங்க கோச் கிட்ட அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும். அவ்வளோ இதுவாக இருக்கும். நான் காலையில ப்ராக்டிஸ் லேட்டா வந்தா கூட நீ லேட்டா வந்துதான் இந்த மாதிரி இந்தியா விளையாட போறியா அப்படின்னு கேட்பாங்க. தினமும் லீவ் போட்டாலுமே இந்த மாதிரி ரெஸ்ட் எடுத்துதான் நீ இந்தியா விளையாட போறியா, இப்படிதான் நீ தோனி ஆக போறியா, இப்படிதான் கேட்பாங்க. எங்க கோச்சுக்கு என்னோட பேர் அபினேஷ். நான் இந்தியா டிவிக்கு வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது. நான் STATயில் வந்து 6 வருஷம் படிச்சிருந்தேன். 2019 25 அங்கே வெஸ்டரியில் படிச்சிருந்தேன். அங்கே எனக்கு கோச்சாக இருந்த நாகராஜ் சார், ராஜேஷ் கோச்சுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அது மாதிரி தமிழ்நாடு அமைச்சூர் கபடி கழகம் தலைவர் சோலைராஜ் அவர்களுக்கும், சவிகுலா சார் அவர்களுக்கும், எங்கள் டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி ராஜேந்திர சார் அவர்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். அது மாதிரி எங்கள் கிளப் AMC ஒடுவூர் எல்லாத்துக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். எங்கள் வீட்டில் எங்கள் சிஎம் கிளம்பிட்டாங்க. வா வேமா சிஎம்